ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல சுரசா யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுரசா ஒரு நாகமாதா. இவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பாரதத்துக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராமர், சுக்ரீவன், ஜாம்பவான் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சீதை இலங்கையில தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் சீதை எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது யாராவது இலங்கைக்கு போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்து நம்ம கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணி எல்லாரும் அங்கே போகிறது அப்படின்றத முடிவெடுக்க முடியும் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. அப்போது ஜாம்பவான் தான் வந்து ஹனுமன் தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்கிறாரு. ஜாம்பவான் எதனால் ஹனுமன் தான் இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்கிறாரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸில் ஜாம்பவானோட ஸ்கேன் கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்க. இப்போ ஹனுமன் தான் போயிட்டு வரணும் அப்படின்றது முடிவாயிடுச்சு. ஹனுமன் போற வழியில பல தடைகளை சந்திக்கிறாரு. அதுல ஒரு தடை தான் இந்த சுரசா நாகமாதா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இலங்கையை நோக்கி போயிட்டு இருக்கிற ஹனுமனை நிறுத்தி, ஹனுமனா இங்கேயே நில்லு, என் பேர் சுரசா, நான் நாகமாதா, நான் ஒரு வரம் வாங்கியிருக்கேன், இந்த பக்கமாக யார் வந்தாலும் அவங்க என்னோட வாய்க்குள்ளார போகணும், என்னோட வாய்க்குள்ளே போகாதவங்களை இதை தாண்டி போக நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சுரசான்ற நாகமாதா என்ன பண்ண போகிறாங்கன்னா, வாயை திறக்க போகிறாங்க. ஹனுமன் வாய்க்குள்ளே போன உடனே சுரசா வாயை மூடி ஹனுமனை முழுங்க போகிறாங்க. இதுதான் அவங்களோட திட்டம். ஹனுமன் என்ன சொல்கிறாருன்னா, சுரசா நான் உன் வாய்க்குள்ளே போகிறேன், ஆனால் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னோட ஹைட் என்னன்னு தெரியுமா, என்னோட வெயிட் என்னன்னு தெரியுமா, நான் உன்னோட வாய்க்குள்ளே போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி உன் வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுரசா அவ்வளோதானே, இப்போ நான் என் வாயை திறக்கிறேன், நீ என் வாய்க்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சுரசா நல்லா ஆன வாயை திறந்தாங்க. ரொம்ப பெருசாக வாயை திறந்தாங்க. சுரசா திறக்க திறக்க ஹனுமன் இன்னும் கொஞ்சம் திறக்கணும், இன்னும் கொஞ்சம் திறக்கணும்னு சொல்லி தன்னை வந்து அவர் உயர்த்திக்கிட்டே இருந்தார். நல்லா வாயை திறந்த உடனே ஹனுமன் ஒரே செகண்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட உருவத்தை இருக்கிறதுலையே எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதை ஆக்கிக்கிட்டு அவர் இந்த சினிமாலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வாமா மின்னல் அப்படின்னு சொன்னால் சரக்குன்னு போயிட்டு சரக்குன்னு வர்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரே மில்லி செகண்டில் ஹனுமன் சுரசாவோட வாய்க்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியில் வந்துடுறாரு. சுரசாக்கு ஹனுமன் வாய்க்குள்ளே போயிட்டான் அப்படின்றத உணர்ந்து வாயை மூடுறதுக்குள்ள ஹனுமன் வெளியில் வந்துட்டாரு. ஹனுமன் வெளியில் வந்த உடனே சுரசா, ஹனுமனா உன்னோட சாமர்த்தியத்தால் என்னை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நீ போகிற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சுரசான்ற நாகமாதா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. என்னதான் ஹனுமன் சாமர்த்தியமாக ஜெயிச்சாலும் ஹனுமனை கொல்லணும் அப்படின்ற நினைப்போட சுரசா வாயை திறந்து உள்ளே போக சொன்னதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸில் சுரசாக்கு நெகட்டிவ் சிம்பிள். இன்னும் நீங்கள் சுரசான்ற நாகமாதாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.